பேகுரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திருமதி ராதா தேவர் அவர்கள். ஜி வணக்கம். வணக்கம். அந்த டங்ஸ்டன் அப்படிங்கிற ஒரு சர்ச்சை மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா, எப்படி நம்ம ஸ்டெர்லைட் ஆலைக்கு இப்போ போராட்டம் வலுக்குதோ அதே மாதிரி அதற்காக இங்க போராட்டம் மதுரையில ஒட்டி ஆரம்பிச்சது. அதை இப்ப மத்திய அரசாங்கமே அந்த டெண்டரை கேன்சல் பண்ணிட்டாங்க. அதுவும் யாருன்னா தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் டெல்லிக்கு போய் அமைச்சர்கள் எல்லாம் பார்த்துட்டு கேன்சல் ஆனது. அதை கிரெடிட் பிஜேபி, நாங்க தான் பண்ணோம், மத்திய அரசு தான் பண்ணோம்றாங்க. ஆனா இங்க நாங்க பண்ண போராட்டனால்தான் இவ்வளவு வெற்றி கிடைச்சிருக்குன்னு முதல்வர் அவர்களே நேர்ல போயிருக்காரு. உண்மையாலுமே இது யாருக்கு கிரெடிட் போகும், யாரு ஸ்டிக்கர் ஒட்டுறான்? டங்ஸ்டன் விவகாரத்தை பொறுத்தவரை நம்ம பார்த்தோம்னா, அனுமதி கொடுத்தது, அந்த இடத்தை செலக்ட் பண்ணி கொடுத்ததே தமிழக அரசு தான். அது போன எடப்பாடி அவர்களின் ஆட்சியில் தான் ஆரம்பிச்சது. அவங்க இடம் மாநில அரசு கொடுக்கணும், திட்டம் மத்திய அரசோடது. ஸோ அது மைனிங் மினிஸ்ட்ரிக்கு கீழே வருது. ஸோ அவங்க இந்த மாதிரி டங்ஸ்டன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே அவங்க ஆமா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கான அந்த ஆராய்ச்சி சர்வே எல்லாமே நடந்தது. அங்க பயோடைவர்சிட்டி இடம்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அதை பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு நிலப்பரப்புன்னு ஒரு இடம் இருக்கு, ஒரு கிராமம் இருக்கு. இது எல்லாமே தெரியும். ஆனா அதெல்லாம் இவங்க பிளாக் பண்ணிட்டு தான் இது ஒரு 7-8 பிளாக்கா தான் எடுத்திருக்கிறாங்க. ஸோ அந்த இடங்கள்ல தான் டங்ஸ்டன் மைனிங் இருக்கும். அது மாநில அரசு அது ஒத்துக்கொண்டது. அதுக்கப்புறம் அது ஒத்துக்கொண்டதுக்கு அப்புறம் தான் அது டெண்டருக்கு போகுது. உங்களுக்கு டெண்டருக்கு போகும்போது டெண்டர் போறப்பயே உங்களுக்கு தெரியும். டெண்டர் போடுறப்ப மாநில அரசின் அனுமதி இல்லாமலாம் டெண்டர் மத்திய அரசு கொடுக்காது. அவங்க சரின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் டெண்டருக்கும் போகுது. அது வேதாந்தா நிறுவனத்திற்கு டெண்டர் போகுது. போன அடுத்த செகண்டே இவங்க முடியாதுன்னு சொல்லிட்டு மறுக்கிறாங்க. இதுதான் நடந்தது. அதற்கப்புறம் அந்த போராட்டங்கள் அது இதுன்னு நிறைய விஷயங்கள்லாம் அதுல வருது. அதுக்கப்புறம் அண்ணாமலை அவர்கள் போய் அரைட்டாப்பட்டியில் மக்களை சந்திக்கிறார். சந்திச்சு அவங்களோட குறைகள் எல்லாம் சொன்னதும், நான் இதை நிப்பாட்டுறதுக்கு நான் மத்திய அமைச்சரிடம் பேசுகிறேன், அவர் உங்ககிட்ட பேசுவார், பேசுனதுக்கு அப்புறம் கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம், நல்ல செய்தி கிடைக்கும் அப்படின்னு அவர் உறுதி கூறிட்டு போயிருக்காரு. அது மாதிரியே கிஷன் ரெட்டி அவர்கள் மத்திய அமைச்சர் பார்த்துட்டு மறுநாளே அந்த திட்டத்தை நிப்பாட்டுவதாக அறிவிச்சிடுறாங்க. இதுதான் நடந்துச்சு. இதுல எங்க இருந்து ஸ்டிக்கர் ஓட்டுறதுன்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா இந்த திட்டத்தை நிப்பாட்டுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை கூட திமுக அமைச்சர் இல்ல முதலமைச்சரா இருக்கட்டும் யாரும் போய் பார்க்கல. யாருமே அங்க போய் சென்று பார்க்கவில்லை. மக்களிடம் எதுவும் பேசவும் இல்லை. அது ஒரு தொடர் போராட்டமாக சென்று கொண்டுதான் இருந்தது. இவங்களும் சேர்ந்து நாங்களும் போராடுறோம்னு சொல்லி சொன்னாங்களே தவிர முதலமைச்சர் சென்று பார்க்கவே இல்லை. ஆனா இன்றைக்கு அவர் போறாரு. இன்றைக்கு போய் மக்களை சந்தித்து விட்டு நான் தான் நிப்பாட்டினேன்னு சொல்லிட்டு அவர் போராட்டத்தை முன்னெடுத்ததே திமுக தான் அப்படிங்கிறாரு முதல்வரே. இல்ல, நான் என்ன சொல்றேன், மக்களை போய் சந்தித்தீர்களா என்பதுதான் என்னுடைய கேள்வி. நீங்க எல்லா இடத்துலயும் போராட்டத்தை, அப்ப பரந்தூர்ல யாரு போராட்டத்தை முன்னெடுத்தது? இவங்க தானா? போன ஆட்சியில இவங்க தான் முன்னெடுத்தாங்க பரந்தூர்ல. ஆனா இந்த ஆட்சியில இவங்க அது வேண்டாம், மக்களை கைவிட சொல்லுங்கள், நமக்கு வசதிகள் தேவை, தமிழகம் முன்னேறணும்னா கட்டமைப்புகள் தேவைப்படுதுன்னு அவங்க அமைச்சரே பேசிட்டு இருக்கிறாரு இப்ப பரந்தூர்ல. இது அதே மாதிரி மீத்தேன் திட்டத்திலையும் நம்ம பார்த்தோம். இவங்க முதல்ல எப்படி அனுமதியை கொடுத்து விட்டு அதற்கப்புறம் நாங்க கொடுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அதற்கு எதிராக போராடிய கதையெல்லாம் நமக்கும் தெரியும். அதேதான் இங்கேயும். இதுல என்ன, அது வரைக்கும் மக்களை சென்று சந்திக்கவில்லை. பிரச்சனை முடிஞ்சிருச்சுனோடனே போய் சந்திக்கிறாங்க. அப்புறம் நாங்க தான் பிரச்சனையை தீர்த்தோம்னு சொல்றாங்க. நாம என்ன பாக்குறோம்னா, இந்த நம்ம ஒரு சொல்ல விட இருக்கு நம்ம ஊர் பக்கம்லாம், கல்யாணமா இருந்தாலும் கருமாதியா இருந்தாலும் நான் தான், கல்யாணமா இருந்தா நான் தான் மாப்பிள்ளை, கருமாதியா இருந்தாலும் நான் தான் புடமா இருப்பேன்ற கதையா. போராட்டத்துக்கும் இவங்கதான் காரணம், அது நடக்கிறதுக்கும் இவங்கதான் காரணம், அதை நிப்பாட்டினாலும் நாங்க இவங்கதான் காரணம், எல்லாத்துக்குமே இவங்கதான் காரணம். தமிழ்நாட்டில் நடக்கும் எல்லாத்துக்கும் இவர்கள் தான் காரணம் அப்படின்னு முதலமைச்சர் ஒத்துக்கிட்டா நல்லாதான் இருக்கும் நமக்கு. ஆனா நல்ல விஷயங்களுக்கு மட்டும் ஒடியாந்து ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறதுன்றத நம்ம ஏத்துக்கவே முடியல. நம்ம அது நடந்தது. கண்டிப்பாக இவங்க மத்திய அமைச்சரிடம் சென்று பேசி அவரை கூட்டிட்டு இந்த திட்டத்தை கைவிடுவதாக சொல்லியிருந்தால் அது வேற விஷயம். அப்படி எதுவுமே செய்யலையே. செய்யாத பட்சத்துல இவங்க முயற்சியில் தான் நின்றுச்சுன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? அப்படின்னா நீட்டு நாங்க தடையை நீக்கி விடுவோம் இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க. நடக்கவே இல்லை. அவங்க பேசி செய்திருக்கலாம் இல்லையா? ஏன் நடக்கல? நீட் என்பதை நீக்க முடியாது என்பது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இது சட்டமன்றத்துல முதல்வரே சொல்லிட்டாரு, இது மத்திய அரசு கையில தான் இருக்கு, எங்களால முடியாதுன்னு முதல்வரே சொல்லிட்டாரு. ஆமா, அங்க ஒத்துக்கிட்டாங்களா? அப்ப இங்க மட்டும் எப்படி இவங்க சொன்னதுனால மத்திய அரசு செஞ்சுச்சு? அங்க இவங்க சொன்னதை கேட்காத மத்திய அரசு இங்க இவங்க சொன்னதை கேட்டு செஞ்சுச்சுட்டா? இதுவே முரண்பாடாக இல்லையா? அதனால அது இவர்களுக்கும் திமுகவுக்கும் அந்த விஷயத்துக்கும் சம்பந்தம் இல்லை. இவர்கள் தேவை என்றால் போராடுவார்கள், தேவை இல்லை என்றால் போராடாம அதற்காக அந்த காரியத்தை அவர்களே செய்வாங்க.
பரந்தூருக்கும் டங்ஸ்டனுக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை நான் பார்க்கல. பரந்தூர்ல முன்னாடி போராடுனாங்க, இப்ப அதை சப்போர்ட் பண்றாங்க. டங்ஸ்டன்ல முன்னாடி சப்போர்ட் பண்ணாங்க, இப்ப போராடுறாங்க. அப்படி வேணா சொல்லிக்கலாம். அப்படி மாத்தி மாத்தி ஒரு ஓட்டுக்காக, இப்ப அவர் போய் ஓட்டு தானே கேட்டிருக்காரு. அங்கேயும் போய் எனக்கு ஓட்டு போடுங்க. அது ஒரு ஓட்டு அரசியல். எல்லாமே இங்க வளர்ச்சி என்பதே, வளர்ச்சி திட்டங்கள் என்பதே ஓட்டுக்காக மட்டுமே நடக்கிற ஒரு செயலாக மாறிவிட்டதே தவிர, அது தமிழகத்தின் நலனுக்காகவும் தமிழக மக்களின் நலனுக்கான ஒரு செயலாக இல்லை. அதனால இவங்க ஸ்டிக்கர் எங்கெல்லாம் மக்கள் சந்தோஷப்படுறாங்களோ அது எல்லாத்தையும் இவங்க ஸ்டிக்கர் ஒட்டிக்குவாங்க. அதுல வந்து மாற்று கருத்தே இல்லை. அடுத்தது வேங்கை வயல். அது நேற்று பார்த்திருப்போம். அந்த குற்றப்பத்திரிகையை வந்து தாக்கல் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து நீதிமன்றம் வந்து ஏற்றுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கூட்டணி கட்சிகள் வந்து பயங்கரமா எதிர்க்காங்க. திமுக கூட்டணி கட்சிகளே வந்து எதிர்க்கிறாங்க. இன்னொன்னு முக்கியமா அவங்க தொல் திருமாவளவன் விசிக வந்து தோழமை சூட்டல் ஒரு பகுதி மேலேயே போய் இதை ஏற்றுக்கவும் கூடாது நீதிமன்றம் குற்றப்பத்திரிகைய, அதை தாண்டி இந்த விசாரணை வந்து சிபிஐ கையில எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஆம்ஸ்ட்ராங் போன்ற வழக்குக்கெல்லாம் கேட்காது இந்த வேங்கைவேல் விஷயத்துல தொல் திருமாவளவன் வந்து சிபிஐ விசாரணையை கேட்கிறாரு. இதுக்கான பின்னணி என்ன? சிபிஐ வழக்குன்னா அப்ப மத்திய அரசு மேல அவருக்கு நம்பிக்கை இருக்கு போல இருக்கு. சிபிஐ வழக்கு வந்து அங்க இருக்கிறவங்க வந்து ஒழுங்கா விசாரிப்பாங்கன்னு அவர் நினைக்கிறார் போல இருக்கு. அந்த பிரச்சனை ஆரம்பிக்கும் போதே சிபிஐல கொடுக்கலான்ற ஒரு பேச்சு வந்தது. பாஜக எல்லாம் அப்படி சிபிஐ என்கொயரி வேணும்னு தான் கேட்டாங்க. ஆனா நாங்களே விசாரிச்சுக்கிறோம்னு சொல்லிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணாங்க. ஆனா கிட்டத்தட்ட 2-3 வருடங்கள் ஆகிவிட்டது. குற்றவாளி கண்டுபிடிக்கப்படவில்லை என்பதுதான் கருத்து. இன்னும் விசாரணை நடந்துட்டு இருக்குன்னே போயிட்டு இருந்தது. குற்றம் செய்யப்பட்டவர்கள், குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அந்த கிராமத்தை சேர்ந்தவர்களாகத்தான் இருக்க முடியும் என்பது அன்றே கணிக்கப்பட்ட ஒன்றுதான். ஏன்னா அந்த கிராமம் ஒரு 50-100 குடும்பம் தான் இருக்கு. அதுக்குள்ள வந்து வெளியாட்கள் வந்து செய்ய வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை, இருந்த மாதிரி தெரியல. ஆனால் தவறாக வழிநடத்தப்பட்ட சில இளைஞர்கள் இதை செய்திருக்கிறார்கள். இதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அப்படி தவறாக வழிநடத்தப்பட்ட இளைஞர்கள் யார் என்பதுதான் நம்முடைய கேள்வியும். இன்றைக்கு பேசுற திருமாவளவன் இந்த 2-3 வருஷமா வேங்கைவேல் பக்கமே எட்டி பார்க்கல. அங்க போயிட்டு சீக்கிரமா விசாரணையை முடிச்சு குற்றவாளி யாருன்னு சொல்லுங்க, அதுக்கு உண்ணாவிரதம் இருந்திருக்கலாம். ஏன் இவ்வளவு காலதாமதம் ஆகுது, சீக்கிரமா உண்மையை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒரு போராட்டம் கூட செய்யல. ஆனா இன்றைக்கு வந்து அவர் சமூகத்தை, அதாவது அவர் ஆதரிக்கும் சமூகம், அவர் சார்ந்த சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் தான் செய்திருக்கிறாங்கன்ட்டு அந்த முதல் தகவல் அறிக்கையில வந்த உடனே ஒரு இப்ப போராடுறேன்றாரு. அப்ப ஏற்கனவே வந்து மாற்று சமூகத்தை சேர்ந்த இன்னொரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் எல்லாம் அரெஸ்ட் பண்ணாங்க. ஆனா அது ப்ரூவ் ஆகலன்னு சொல்லிட்டு அவர் வெளியிலும் விட்டுட்டாங்க. அது ஒண்ணும் பண்ண முடியாது. உண்மையை சொல்லித்தானே ஆக வேண்டும். இதுல எப்படி பொய் சொல்ல முடியும்? சிபிஐ அப்ப இவர்களுக்கு ஏத்த மாதிரி இந்த அரசு நடந்து கொண்டால், இந்த அரசு பதிலளித்தால், இந்த அரசு கைது செய்தால் இவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். ஆனா உண்மையை சொல்லிட்டு இவங்களுக்கு பிடிக்காத மாதிரி இருந்துச்சுன்னா உடனே அதுக்கு எதிராகவும் அந்த மாநில அரசுக்கு எதிராகவும் மத்ததுக்கு, ஏன்னா அது அவருடைய அரசு. காவல்துறை ஆனா ஸ்டாலின் அவர்கள் கையில தானே இருக்கு. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கையில தான் காவல்துறை இருக்கு. அப்ப நம்பிக்கையில சிபிஐ வேணும் அப்படிங்கிறப்ப இது திமுக கட்சியே நம்பாத மாதிரி இருக்கு. அப்படிதான் இருக்கு. ஏன்னா அவருக்கு ஒரு பாதிப்பு வரும்போது, அவர் சார்ந்த சமூகத்துக்கு பாதிப்பு வரும்போது மட்டும்தான் அவர் அதை கேட்பார். மத்தவங்களுக்கு எல்லாம் கேட்க மாட்டாரு. ஏன் அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்துல எவ்வளவு வாயை திறந்தாரு இவரு. அந்த விஷயத்துல யார் அந்த சார்னு தமிழ்நாடே குதிச்சு போயிருந்தப்ப இவர் வாயை திறக்கலையே. ஏன் அப்ப கூட கேட்கலாமே, சிபிஐ விசாரணை பண்ணி இதுல உண்மையை கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு. ஒரு பட்டியலின பெண் குழந்தை பாதிக்கப்பட்டால் பாலியல் வன்கொடுமையில், அப்ப வாயை திறக்கவே இல்லை. இதே திமுகவோட கட்சியை சேர்ந்த ஒரு திமுக எம்எல்ஏ அவர்களின் வீட்டில் இருந்த ஒரு பெண் குழந்தை பாதிக்கப்பட்டப்ப அப்ப வாயை திறக்கல. எவ்வளவு பிரச்சனைகள் நடந்ததே. அப்பெல்லாம் சிபிஐ விசாரணை வேணும் என்று இவருக்கு தெரியவில்லை. மலம் கலந்தவர்களை வந்து பிடிச்சு, தொட்டியில கலந்தவங்களை பிடிச்ச உடனே இவர் இப்ப சிபிஐ என்கொயரி கேட்கிறாரா? அப்படி மற்ற விஷயங்கள்லாம் அதெல்லாம் தேவைப்படலையா? அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லையா அது? இதுவே நமக்கு அவருடைய ஓட்டு அரசியல் என்ன என்று தெரிகிறது. திருமாவளவன் அவர்கள் இன்றைக்கு அரசியல் செய்வது தன் மக்கள், தன் சமூகம் சார்ந்த மக்களின் ஓட்டு நமக்கு வந்துடாம போயிடுமோ அப்படிங்கிறதுக்காக அவர் ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. அதை திமுக எப்படி டீல் பண்ணணுமோ பண்ணிக்குவாங்க. அதெல்லாம் அவங்களுக்குள்ள அது சரி பண்ணிக்குவாங்க. இதுல ஏமாற போவது யாருன்னா மக்கள் தான். அந்த கிராமத்தில் ஒரு வேற்றுமையை விதைத்து விட்டார்கள் இன்றைக்கு. அதனாலதான் சொன்ன தவறாக வழிநடத்தப்பட்ட இளைஞர்கள் என்று. அதை இன்றைக்கு மாட்டியிருக்கும் இளைஞர்கள் அப்படி தவறாக வழிநடத்தப்பட்டவர்களாகத்தான் நான் கருதுகிறேன். 2 சமூகத்திற்கிடையே ஒரு பதட்டத்தையும் ஒரு வெறுப்பையும் விதைக்கும் ஒரு வேலையை வந்து இந்த அரசியல்வாதிகள் செய்திருக்கிறார்கள். அதனால இன்றைக்கு அந்த கிராமத்துல இப்ப ஒருத்தர் நம்ப கூட முடியாத அளவுக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க.
இப்ப நம்ம இப்ப டவுன்ல வாழ்றவங்களும் சரி, இந்த மாதிரி சிட்டில வாழ்றவங்களுக்கும் ஒரு இடம் பிடிக்காட்டி இன்னொரு இடம் போயிடும். கிராமப்புற மக்கள் அதே இடங்கள்ல தான் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட ஒரு அரசியலை கொண்டு வந்து சேர்த்து இன்றைக்கு அவர்களை பிரித்து வைத்திருப்பது இந்த அரசியல்வாதிகளின் செயல்தானே. இதே திருமாவளவன் செய்த செயல்தானே. நீங்க அன்னைக்கே உண்மை யாருன்னு கண்டுபிடிச்சு அது எந்த சமூகமா இருந்தாலும் தண்டனையை கொடுத்திருந்தால் இவ்வளவு பெருசா அது வளர்ந்திருக்காது. இன்றைக்கு வந்து ஒருத்தர் சந்தேக கண்ணோட்டத்தோடு அங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறார்கள். ஒருத்தருக்கு எந்த வேற்றுமையால் வந்து பிரிந்து போயிருக்கிறார்கள். இது நல்லதே கிடையவே கிடையாது. இந்த மாதிரியான செயல்கள் தான் தமிழர்களை பிரித்து வைத்திருக்கிறது. இங்க பிரித்தாளும் சூழ்ச்சி நிறையவே செய்வாங்க. அதுவும் சொல்லவே வேண்டாம். திராவிட கட்சிகள் எப்படி பிரித்தாளும் அரசியலை செய்வார்கள் என்ற திமுகவுக்கு அது கைவந்த கலை. அதுக்கப்புறம் கூடவே திருமாவளவனுக்கு அது எப்படி பண்ணணுமோ அவர் பண்ணுவார். இன்னொரு பக்கம் கம்யூனிஸ்ட் கட்சி யார் வளர்ந்தாலும் இந்த ஊர்ல அவங்களுக்கு பிடிக்காது. அவங்க எப்படி இருக்கிறாங்களோ உண்டியல குளிக்கிட்டு அப்படியே தான் மக்களும் இருக்கணும்னு அவங்க நினைப்பாங்க. அதே அளவுல தான் மக்களை வச்சிருக்கணும்னு நினைப்பாங்க. மக்கள் வளர்வது அவர்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. வளர்ச்சி அடைவது அவர்களுக்கு பிடிக்காது. இப்ப அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு. அதனால குற்றவாளியர் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஏன் வந்து கோர்ட்டுக்கு போக கூடாதுன்னு சொல்றாங்க? முதல் தகவல் அறிக்கை கொடுத்தா கோர்ட்டுக்கு போவது இயற்கையான ஒரு விஷயம் தான். கோர்ட்டுக்கு போனா யார் உண்மையில் செய்தது என்று அங்க ப்ரூவ் ஆக போகுது. தவறு வந்து அது காவல்துறை செய்திருந்தாலும் அதுவும் வெளியில வந்துடும் எப்படி இருந்தாலும். அப்ப எந்த உண்மையை மறைப்பதற்காக இந்த மாதிரி அது கோர்ட்டுக்கு போகவே கூடாது என்று போராடுகிறார்கள் இவங்க. அதுவும் நமக்கு கேள்வி ஆபத்துல எந்த கேஸா இருந்தாலும் கோர்ட்டுக்கு போய் அங்க உண்மை தெரிய வரப்போகுது. அதை தடுப்பதற்கு இவர்கள் யார் என்றே தெரியவில்லை. இதுல இருந்தே தெரியுதுல இவங்க ஒரு ஜாதி அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திருமாவளவன் அவர்கள் சொல்வது முழுக்க முழுக்க ஜாதி அரசியல். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர் பட்டியலின இளைஞர்களின் வளர்ச்சிக்காக எதுவுமே செய்யல. அவர்கள் கல்வி அறிவு பெறுவதற்கோ, அவர்கள் வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கோ, அவர்கள் வாழ்வியல் மாறுவதற்கோ, வாழ்வாதாரம் சிறப்பதற்கோ அவர் எந்த விதமான வேலையை செய்யறார். அவருக்கு என்ன வேணுமோ அதுக்காக அவங்களை எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறார். இன்றைக்கு பட்டியலின மக்கள் போதைப் பொருள் கடத்தலும் போதைப் பொருள் உபயோகிப்பதிலிருந்து பல பிரச்சனைகளுக்கு இன்னுமே அவங்க வந்து அந்த ஸ்லம் மாதிரியான ஏரியா விட்டு வெளியில வரக்கூட முடியாம இருக்கிறாங்க. நீங்க அதுக்கெல்லாம் அவர்கள் வாழ்க்கை மேம்படுவதற்கு ஏதாவது செய்வதை விட்டுட்டு அவர்களுக்குள் ஒரு வெறுப்பை விதைத்து பிற சமூகத்தை பற்றிய ஒரு வெறுப்பை உண்டாக்கி அவர்களை இன்றைக்கு இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து குற்றவாளியாக ஆக்கியதில் அவருக்கு நிறைய பங்கு இருக்கு. இந்த இரண்டு இளைஞர்கள் குற்றவாளிகளாக நிற்பதற்கு காரணமே திருமாவளவன் தான், வேற யாரும் கிடையாது. திருமாவளவன் போன்ற கட்சிகள் தான் அவர்களை இந்த மாதிரியான நிலைமைக்கு ஆளாக்கி இருக்கிறாங்களே தவிர வேறு யாரும் கிடையாது. இதுல அவரு போய் கேட்கறதுக்கு ஒன்றுமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இது உண்மையாக தான் இருக்கும் என்று தோன்றுகிறது. ஆனா அது வழக்கு போகணும், கோர்ட்டுக்கு போய் அங்க போய் அந்த விசாரணை முடிவில் தான் நமக்கு வந்து உண்மையான குற்றவாளிகள் யார் என்பது தெரியும். ஆனா இன்றைக்கும் வந்து பாஜக சிபிஐக்கு கொடுங்கன்னு தான் சொல்றாங்க. அன்னைக்கும் அவங்க தான் சொன்னாங்க, இன்றைக்கும் அதை தான் அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. உண்மை என்பது விசாரணையின் முடிவில் தான் நமக்கு தெரியும். அடுத்தது இங்க எல்லா ஊடகமுமே இந்த செய்தியை பெருசா ஆக்கல அப்படிங்கறதுதான் என் பார்வையா இருக்கு. கனிம வளம் அந்த இதை தட்டி கேட்ட ஒரு சமூக ஆர்வலர் அவர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கார். அதோட வாக்குமூலம் கேட்கிறப்ப நமக்கே அதிர்ச்சியா இருக்கு. அந்த கொலை செஞ்சவங்க எப்படி நான் பண்ணேன் அப்படின்னு சொல்றப்ப. ஆனா இதை பத்தி எந்த ஒரு டிபேட்டும் இல்லை, போராட்டமும் இல்லை, எதுவுமே இல்லை. கனிம வளத்தை எதிர்கட்சியா இருக்கப்ப அந்த அளவுக்கு எதிர்த்த திமுக இன்னைக்கு இப்படி ஒரு சம்பவத்துக்கு மௌனம் காக்குது. தொடர்ந்து எப்படி இதே ஒரு விஏஓ அவர் அலுவலகத்திலேயே போய் இதே நாளதான் கொலை செய்யப்பட்டா இப்ப இந்த இது நடக்குது. இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது இங்க நடக்கிற கொள்ளைக்கு எதிராக யார் பேசினாலும் ஒண்ணு ஜெயிலுக்கு போவீங்க, இல்லாட்டி கொலை செய்யப்படுவீர்கள். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு எஸ்ஐ கூட கேரளாவுக்கு கடத்திட்டு போன ஒரு லாரியை நிப்பாட்டினப்ப கொலை செய்யப்பட்டார். ஒரு ஸ்டீஃபன் ராஜன் நினைக்கிறேன் ஒரு பேரு. அதற்கப்புறம் ஒரு விஏஓ அவரை வெட்டினாங்க. அதுக்கப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா இவர் இஸ்லாமிய சகோதரர் ஒருத்தரும் அதே நிலைமைக்கு தான் ஆளாயிருக்காங்க. அதுவும் அது கேட்கும் போது நமக்கே வருத்தமாக இருக்கு. இது டிப்பர் லாரியை வச்சு 2-3 தடவை ஏத்திருக்கோம், உயிரோட வரக்கூடாதுன்ற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. எனக்கு என்ன கேள்வினா, இஸ்லாமிய அமைப்புகள் இருக்கு இல்லையா, முஸ்லிம் லீக், அப்புறம் எஸ்டிபிஐ, அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ், இஸ்லாமியர்களின் மைனாரிட்டிகளின் சிறுபான்மையினரின் காவலர்கள் என்று சொல்லப்படும் எந்த கட்சி இதை பத்தி வாயை திறக்காதுதான். ஊடகங்கள் இதை பத்தி பெருசா கூட பேசல. இதை பற்றி எந்த விதமான இதுவும் பதிலும் சொல்லல. அவர் பேசிய ஆடியோ எல்லா பக்கமும் வந்திருக்கு. அந்த கனிம வள கொள்ளையை பற்றி அவர் தெளிவாகவே சொல்லியிருக்கிறார். அதெல்லாம் சொன்னா கூட இன்றைக்கு அவருக்கு ஆதரவாக ஒருத்தருமே இல்லை. எனக்கு இது மிகப்பெரிய ஆச்சரியம் மட்டும் அதிர்ச்சி கூட இருக்கு. அப்ப சிறுபான்மையினர் என்ன சொல்றாங்க, பாஜகவினர் தான் நாங்க வந்து எதிர்ப்பியா நினைக்கிறோம், மத்த கட்சி எல்லாம் எங்களுக்கு ஆதரவு. ஏன் திருமாவளவன் வேங்க வேலை பத்தி பேசுற திருமாவளவன் இதுக்கு சிபிஐ என்கொயரி கேட்கலையே, கேட்டிருக்கலாம் இல்ல.
ஒரு இஸ்லாமிய சகோதரர் இறந்து போயிருக்கிறார், கொலை செய்யப்பட்டிருக்கிறார், ஏன் இதுக்கு ஒரு சிபிஐ என்கொயரி வச்சு உண்மையை கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு அதை வாயை திறக்கல. ஒருத்தருமே வாயை திறக்கல. எனக்கு தெரிஞ்சு சிறுபான்மையினர் முதல்ல அவங்களுக்கான ஆட்கள் யாரு, அவர்களை ஆதரிப்பவர்கள் யாரு, அவர்களை பாதுகாப்பவர்கள் யார் என்பதை அவர்கள் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். இவங்க எல்லாம் அவங்கள ஓட்டுக்கு யூஸ் பண்றாங்க. உண்மையை சொன்னா இதுதான் கேதி. அது எந்த மதத்தினராக இருந்தாலும் உயிரோடு இருக்க முடியாது. அது நீங்க இஸ்லாமியரா இருக்கிறதுனால உங்களை உயிரோட விடுவாங்கன்னா நீங்க சொல்ல முடியாது. இந்த மாதிரி நேர்மையான ஒரு உண்மையான இஸ்லாமியராக இருந்தா இதுதான் கேதி. அதிமுகவை சேர்ந்தவர் என்று சொல்கிற எடப்பாடி அவர்கள் ஒரு கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் இதுக்கு. அதோட முடிஞ்சது அங்கேயே கதை. அவ்வளவுதான் இது. அதனால தமிழகம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது? இங்க விசில் ப்ளோயர்ஸ் சொல்றல, உண்மையை சொல்பவர்கள். இன்னொன்னு, இந்த ஒரு விஷயத்துல மட்டும் இல்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போதைப் பொருளை பற்றி தகவல் செய்த ஒரு இளைஞனையும் வெட்டி கொண்டார்கள் சென்னையில. நீங்க ஏதாவது தப்பு நடக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க காவல்துறைக்கு போய் நீங்க நியூஸ் இன்ஃபார்மர்ஸ் சொல்லுவாங்க, இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க, அவ்வளவுதான். அது போதைப் பொருளுக்கு எழுத கொடுத்தா போலீஸே போய் உங்களை காட்டி கொடுத்துரும் அவங்ககிட்ட, இவன் தான் சொன்னான்னு சொல்லிட்டு. அடுத்து உங்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. இது கனிம வள கொள்ளை, மண் கொள்ளை, போதைப் பொருள் கடத்தல், இப்படி எல்லா விதமான குற்ற செயல்களுக்கும் உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்க வாய மூடிட்டு இருக்கிறதா நல்லது. நீங்க காவல்துறையை நம்பி போயிட்டு அவங்ககிட்ட ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் சொன்னீங்கன்னா அடுத்து உங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்ற நிலைதான் இன்றைக்கு தமிழகத்தில் நிலவுகிறது. எல்லாரும் பயப்படுறாங்க போயிட்டு காவல்துறையிட்ட உண்மையை சொல்றது. ஏன்னா அங்கேயே திருப்பி மறுபடியும் அவர்களுக்கே அந்த பிரச்சனை திரும்பி உயிருக்கே ஆபத்தாக முடிகிறது. இதெல்லாம் வச்சுதான் நம்ம சொல்றோம், காவல்துறை எதை நம்ம என்ன மாதிரி செயல்பட்டு இருக்கிறாங்க, யாரோட உயிருக்குமே. ஏன்னா இவரும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு, இவர் இறந்த சகோதரரும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறார் காவல்துறையிடம். அவர் எஃப்ஐஆர் கூட எனக்கு போட மாட்டேன்ட்டாங்க. அது இப்பதான் இன்ஸ்பெக்டரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்ப காவல்துறை என்னதான் செஞ்சிட்டு இருக்கு? முதல்ல நம்மளுடைய முதல்வர் அவர்கள் என்ன சொன்னாரு, காவல்துறை என் நேரடி கட்டுப்பாட்டில் இயங்கும், சட்டம் ஒழுங்கு நான் அப்படி பராமரிப்பேன், இப்படி பராமரிப்பேன், நான் அதற்கு முழுவதா பொறுப்பேற்றுக்கிறேன்லாம் பேசிட்டு இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு இந்த நிலைமையில தான் இருக்கு. இதுதான் உண்மை. அதனால அவங்கவுங்க பாதுகாப்பா இருந்துக்கும், தேவையில்லாம போயிட்டு காவல்துறையிட்ட எதையாவது புகார சொல்லிட்டு கடைசியில இவரோட நிலைமை தான் நமக்கும் வரும்ன்ற மாதிரி இப்போ ஒரு நிலைமை உண்டாகி இருக்கிறது நன்றாக தெரிகிறது கண்கூடாக. அடுத்தது காண்ப இந்தியான கேள்வியாவே, திருப்பரங்குன்றம் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, கிட்டத்தட்ட ஒரு மோதல் அளவுக்கு போயிட்டு இருக்கு. அங்க ஸ்ரீ கந்தர் மலை இவ்வளவு வருடங்களா கூப்பிட்டு இருந்ததை இப்ப சிக்கந்தர் மலை, எப்படி சென்னி மலைக்கு பிரச்சனை வந்ததோ அதே நிலைமை இப்ப திருப்பரங்குன்றத்துல நடக்குது. இத ஒரு வார்த்தை கூட இதை பத்தி HRNC கீழே அந்த கோவில் இருக்கு, அமைச்சர் அவர்கள் இதை பத்தி ஏதாவது பேசினாரா அப்படிங்கிறது நான் எதுவும் பார்க்கல. அப்படி பேசினா நீங்க சொல்லுங்க, என்ன நடக்குது, இது பின்னாடி உள்ள மத அரசியல் என்ன? திருப்பரங்குன்றம் பொறுத்த வரைக்கும் அந்த ஊர் MP MLA எல்லாரும் காணாம போயிட்டாங்க. அவங்களாம் எங்க இருக்காங்க? ADMK MLA தான் இருக்காரு அங்க. அவங்களாம் எங்க இருக்காங்கன்னு கூட தெரியல. நான் திருப்பரங்குன்றத்தை பற்றி சொல்லியாக வேண்டும். ஏன்னா நானும் அங்க சமீபத்தில் சென்று இருந்தேன். மலைக்கு மேல போயிட்டு சிவனையும் காசி விஸ்வநாதரை தரிசித்தேன். இவங்க சொல்ற அந்த சமாதி அதெல்லாம் போய் பார்த்துட்டு தான் வந்தேன். நான் அங்க பார்த்த வரைக்கும் அந்த கோயிலுக்கு பக்கத்திலே நீங்க பார்த்தீங்கன்னா PTR பழனிவேராஜன் ஹோட்டல்னு இருக்கும். அது அவங்க PT ராஜனோட அவங்களுடைய இடம், அது அந்த மண்டபம். அவர்கள் தான் காலங்காலமாக அதுல வச்சு அந்த கோயில்ல அவங்களுக்கு உரிமை உண்டு. அந்த கோயில்லையும் அந்த ட்ரஸ்டிலையும் அவங்க இருக்கிறதுனால அது உரிமை உண்டு. அதை ஹோட்டலா மாத்திருக்காங்க. அந்த ஹோட்டல்ல சாப்பிட கூட அவர் வரமாட்டார் போல இருக்காங்க. அதனால இங்க என்ன நடக்குதுன்னே அவருக்கு தெரியல. அந்த கோயிலை சுற்றி நடக்கும் சில விஷயங்களை நாம் பார்க்க நேர்ந்தது. பல கடைகள் இஸ்லாமியர்கள் வசம் இருக்கிறது ஒன்று. இரண்டாவது பாத்தீங்கன்னா, இது கோயில் பக்கத்திலேயே ஒரு பாதை மேல படிக்கட்டுல ஏறி மேல போகணும். அதுதான் திருப்பரங்குன்றம் மலைக்கு மேல போய் காசி விஸ்வநாதரை வழிபடுவதற்கான பாதையா இருக்கு. அதே அந்த மலைக்கு பின்புறம் ஒரு பாதை இருக்கு, அதுவும் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போகும். 2 பாதைகள் இருக்கு. மக்கள் எல்லாரும் அந்த பின்புற பாதையை தான் பயன்படுத்துறாங்க. இந்துக்கள் எல்லாரும் பின்புற பாதை வழியாக தான் காசி விஸ்வநாதர். இந்த முன்புற பாதையை யார் பயன்படுத்துறாங்கன்னா 100க்கு 90 பேர் இஸ்லாமியர்கள் தான் பயன்படுத்துறாங்க. இந்த பாதையில மேல போய் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சமாதி அல்ல, ஒரு 7-8 சமாதியை வச்சிருக்கிறாங்க. அதனால எதுக்கு இருக்குன்னு கூட தெரியல. இது நன்றாகவே தெரியும். சிக்கந்தன் ஒரு கொடும்போலன் அவனை விரட்டிட்டு போயிருக்கார். கம்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாயக்கர் அரசன்
அப்புறம் வீரபாண்டியன் சொல்லிட்டு ஒரு பாண்டிய மன்னரும் அவரை எதிர்த்து போரிட்டு இருக்காங்க. அந்த காலகட்டம் ஒரு 52 வருஷம் வந்து மதுரையில வந்து ஒரு மோசமான காலம், ரத்தம் ஆறாக ஓடிய காலம் என்று கூட சொல்லலாம். பல பேரை மதமாற்றி இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் இவரும் ஆப்கானிஸ்தானை சேர்ந்தவர் தான், சிக்கந்தர் பாதுஷா என்பவர். அங்கிருந்து கொள்ளையடிக்க வந்தவங்க தான். அதுக்கப்புறம் இங்கே தங்கி மதுரையை ஆட்சி செய்கிறார். அவரை விரட்டி அடிக்கும் போதுதான் மலை மேலே போகும்போது இவருடைய வீரர்கள் எல்லாம் விரட்டி செல்லும் போது அங்கே கொல்லப்படுகிறார். அது மலை மேல, திருப்பரங்குன்றம் மலை மேல. அங்க இவருக்கு சமாதி இருக்குன்னு வச்சிருக்கிறாங்க. ஒரு 7, 8 சமாதி. அதுக்கப்புறம் அங்க இருந்த ஒரு மண்டபத்தை அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அப்படியே தர்காவா மாத்திடுறாங்க. ஒரு பள்ளிவாசலாகவும் மாத்திடுறாங்க. 2 மண்டபம் இருக்கு. அங்க கார்த்திகை தீபம் ஏத்துவதற்கு ஒரு தூண் இருக்கு. காலம் தொட்டு அங்கதான் ஏத்திட்டு இருந்தாங்க. இப்ப பல வருடங்களாக அங்க ஏத்தல. ஏன்னா ஏத்த விட மாட்டேன்ட்டாங்க. இஸ்லாமியர்கள் அனுமதிக்கவில்லை. அது காவல்துறை அவங்களுக்கு காவல் காக்குது. அந்த தூணை காவல் காத்துட்டு இருக்காங்க, யாராவது வந்து ஏத்திட போறாங்கன்ட்டு. நான் சென்ற பொழுது நான் பார்த்த விஷயங்கள் என்னன்னா, அங்கே இஸ்லாமியர்கள், அதாவது கேரளாவை சேர்ந்த இஸ்லாமியர்கள், கர்நாடகாவை சேர்ந்த இஸ்லாமியர்கள் அங்க வந்துட்டு இருந்தாங்க. கூட்டம் கூட்டமாக பஸ்ஸுல அது ஒரு டிராவல் ஏஜென்ட் வச்சு நடத்தி கொண்டு வராங்க. குழந்தை, குட்டிகள், பெண்கள் எல்லாரும் வராங்க. அந்த மலை மேல ஏறி அந்த தர்காக்கு நான் போகும்போது அவங்ககிட்ட கேட்டப்ப கூட அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது சிக்கந்தர் மலை, மேல எங்களுக்கு மசூதி இருக்கு, அதை தான் பார்க்க வரோம். உங்களுக்கு யாரு கூட்டிட்டு வராங்கன்னா, இங்க தமிழ்நாட்டுல இருந்து தான் கூட்டு வராங்க ஏஜென்ட்ஸ் அப்படின்னு. அவங்களுக்கு இதே வேலையா என்னன்னா, அந்த வழியெல்லாம் நீங்க போகும்போது பாத்தீங்கன்னா நிறைய கோயில்கள், அங்க ஒரு கோயில் கிடையாது. கீழே மலையடிவார குகை கோயில் தான் முருகனோட கோயில். மேல அவரோட கோயில் இருக்கு, இந்த சிவனோட கோயிலும். அதுக்கப்புறம் ஒரு வேல் இருக்கும். அததான் திருவிழாவப்ப கீழே கொண்டு வருவாங்க. அந்த வேல் அங்க இருக்கும். அங்க ஒரு சுனை இருக்கிறது. அந்த சுனையில வந்து மச்ச முனி இருக்கிறதாக ஐதீகம் நமக்கு. அதுல குளிப்பாட்டி அதை கொண்டு வந்து வச்சுட்டு கீழே கொண்டு வரது ஒரு ஐதீகமாக இருந்து வருகிறது. ரொம்ப நாளா வரலாறு அதுதான். இப்ப இவங்க என்ன பண்ணாங்க, அந்த கோயில் போற நம்ம அந்த பாதை வழியில எல்லாம் நிறைய கோயில்கள் இருக்கும். அந்த கோயில்கள்ல இருந்த விக்கிரகங்கள் எல்லாம் காணும். இப்ப எங்க போட்டாங்கன்னு தெரியல. நடுவுல ஒரு இடத்துல மட்டும் நம்ம இந்த விளக்கு போடுவோம், இறந்தவர்களுக்காக மோட்ச விளக்கு, மோட்ச தீபம் ஏற்றும் ஒரு இடம் இருக்கிறது. அதை மட்டும் விட்டு வச்சிருக்கிறாங்க. மற்றபடி எல்லா இடத்துலயும் அந்த நம்மளுடைய விக்கிரகங்கள் எல்லாத்தையும் அகற்றி இருக்கிறாங்க. போய் நீங்க மேல போயிட்டீங்கன்னா நிறைய இடங்கள்ல இந்த சிக்கந்தர் சமாதி எப்ப வந்தது அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி வரும். சிக்கந்தர் இந்த கோயில் வந்து 6ஆம் நூற்றாண்டு, அதுக்காக 12ஆம் நூற்றாண்டுல இந்த பிரச்சனை நடந்த சிக்கந்தர் பாதுஷா. அவர் இறந்ததும் உடனே அங்க வச்சாங்கன்னா இல்ல, ஆங்கிலேயர் காலத்துலதான் வச்சிருக்கிறாங்க. ஆங்கிலேயர் அனுமதியோட ஆங்கிலேயர் காலத்துலதான் இது வச்சிருக்காங்க. இந்த சமாதி எல்லாம் கட்டியிருக்காங்க. உண்மையில அங்க இறந்தவர்களின் உடல் எல்லாம் எதுவுமே கிடையாது. அதெல்லாம் வந்து 12ஆம் நூற்றாண்டுல செத்து சுண்ணாம்பாய் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்களே என்ன சொல்றாங்க, அவரு வெள்ள குதிரையில மேல இதுக்கு போனாரு, சொர்க்கத்துக்கு போனதை மக்கள் பார்த்தாங்க, அதனால அவர் ஒரு சித்தரு, அவர் ஒரு அது என்னது பாபா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே ஒரு கதையை உண்டு பண்ணிட்டாங்க. ஆனா அவன் ஒரு கொடுங்கோல, நம்ம நாட்டை படையெடுத்து வந்த ஒரு எதிரின்னு தான் சொல்லணும். நமக்கும் அவனுக்கும் தமிழகத்தில் இருக்கும் இஸ்லாமியர்கள் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதுதான் உண்மை. இப்ப அந்த இடத்தை இவங்க ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இப்ப வக்ஃப் போர்டு இடம்னு சொல்றாங்க. அதானே இவர் சொல்லியிருக்கிறார், எம்பி நவாஸ் கனி அவர்கள். அது வக்ஃப் போர்டு இடம்னு சொல்றாரு இன்னைக்கு. அது எப்படி வக்ஃப் போர்டு? ஏற்கனவே 1939ல பிரைவி கவுன்சில், பிரிட்டிஷ் அரசு, அவங்களுடைய கோர்ட்லயே தீர்ப்பாயிருக்கு, இது திருப்பரங்குன்றம் மலை கோயிலுக்கு சொந்தமான மலை இடம். சுத்தி இருக்கிற எல்லா கிராமங்களும் திருப்பரங்குன்றம் மலைக்கு சொந்தமானது, திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு சொந்தமானது. 1921ல இருந்து கேஸ் நடக்குது. 39ல தீர்ப்பும் வந்துருச்சு. அதற்கப்புறம் அது எப்படி வக்ஃப் போர்டு இடமா இருக்க முடியும்? இவங்க என்னென்ன அதனாலதான் இந்த வக்ஃப் ஆக்டை எடுத்தே ஆகணும், வேற வழியே இல்லை. ஏன்னா வக்ஃப் ஆக்டை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்க வந்து இது வக்ஃபோட இடம்னு சொல்லிட்டாலே போதும், அது வக்ஃப் இடம் ஆயிடும். அதை வக்ஃப் இடம் நிரூபிக்கிறதுக்கு நாம போய் அதே அவங்க கிட்டதான் போய் நிக்கணும், அந்த வக்ஃப் போர்டு கிட்ட தான் போய் நிக்கணும். நாம தான் ப்ரூவ் பண்ணணும் நம்மளோட இடம். இது எவ்வளவு கேவலமான ஒரு ஆக்ட். ஒரு எம்பி அங்க அதை கொண்டு வந்து வச்சு, நான்வெஜ்ஜை கொண்டு வந்து வச்சு அந்த படியில வச்சு சாப்பிட்டுட்டு சொல்றாரு, அவர் மேல போய் சாப்பிடக்கூடாதுன்னு அந்த காவல்துறையை தடுத்தோன்னு இதை வந்து கேள்வி கேட்கறாங்க. அவர் சாப்பிடவே இல்லைன்னு. ஆனா உண்மை என்னன்னா, மேல பல வருடங்களாக இவர்கள் அசைவம் சமைத்து கொண்டு இருக்கிறார்கள். அதை நான் கண்ணால பார்த்தேன். கொண்டு போறதெல்லாம் பிரியாணி எல்லாம் சமைச்சு கொண்டு போறாங்க, மேலேயும் சமைக்கிறாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் அனுமதித்திருக்கிறார்கள். நமக்கு கோயிலோட ஒட்டி பாத்தீங்கன்னா சமாதி வச்சது பெரிய தப்பு. எப்படி சமாதி வைக்கலாம் கோயில் இடத்துல? இவங்களுக்கு கபர்ஸ்தான் சொல்லிட்டு சமாதி வைக்க உங்களுக்கு இடம் இருக்கு, தனியா கொண்டு போய் எங்கேயாவது வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல சமாதியை வச்சிருக்கிறீங்க. அதுக்கப்புறம் அங்க அசைவ உணவை கேட்டா முருகனுக்கு நீங்க சேவலை நேர்ந்து விடுவோம், பலி கொடுக்க மாட்டோம் நம்ம.
நேர்ந்து விடுறதுக்கும் பலி கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் தெரியாதா அவங்களுக்கு? இது தவிர இஸ்லாமியர்களின் ஆக்கிரமிப்பு என்பது மிக அதிகமாக இருக்கிறது. அங்க இருக்க இந்துக்கள் வீடுகள் எல்லாம் அதிக விலை கொடுத்து வாங்கி கொண்டிருக்கிறார்கள். எதுக்கு கேரளாவில் அங்க இருந்தெல்லாம் இஸ்லாமியரை கொண்டு வருகிறாங்க? நாளைக்கு இங்க ஒரு பிரச்சனை வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா இஸ்லாமியர்களும் ஒன்று கூடி அங்க நின்றுவாங்க. இந்துக்களால எதுவுமே செய்ய முடியாது. அதனாலதான் எல்லாருக்கிட்டையும் இது சிக்கந்தர் பாதுஷா, சிக்கந்தர் ஒரு பாபா அவர்கிட்ட வந்தீங்கன்னா இதெல்லாம் தெரியாத இந்துக்கள் அங்க போய் சொரணேற்று போய் அதே தர்கால போயிட்டு மந்திரிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அப்புறம் அவங்களை என்ன சொல்ல முடியும்? நம்ம எப்படி கடவுள் இருக்கும் இடமாக நம்ம கருதுகிறோம். முருகன் நமக்கு தமிழ் கடவுள் நம்ம போட்டிருக்கிறோம். தமிழ் கடவுள் நமக்கு கடவுள் இருக்கிற இடம், தெய்வம் இருக்கும் இடத்துல நீங்க ஒரு சமாதி எப்படி கொண்டு வந்து வைப்பீங்க? அந்த மலை மேல நீங்க சமாதியை வைத்ததே தவறு. ஃபர்ஸ்ட் அதை அனுமதி கொடுத்திருக்காங்க, கோர்ட்டோட உத்தரவு இருக்கு. நமக்கு எல்லாம் இருந்தும் இன்று நம்மளால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்றால் இதைவிட ஒரு கேவலமான நிலைமை தமிழகத்திற்கு வராது, தமிழ் மக்களுக்கு வராது. சீமானு இப்ப ஈவேராவா பேசிட்டு இருக்காரு. வாயை திறந்து ஒரு வார்த்தை இதை பத்தி பேசுவாருன்னு பாக்குறேன். நானும் பேச மாட்டேங்கிறேன். எங்க தமிழ் கடவுள்னு சொல்றீங்க, வெற்றிவேல் வீரவேல்னு சொல்லிக்கிறீங்க. அப்புறம் என்னத்த நீங்க நீ தமிழருக்காக போற? தமிழ் கடவுளுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அங்க நிக்காத சீமான் ஈவேராவை பத்தி பேசினா என்ன பிரயோஜனம்? செத்து போன ஒருத்தரை பேசி ஒரு பிரயோஜனம் இல்லைன்றதா என்னோட வாதமும் கூட. இன்றைக்கு இருக்கும் இந்த முருகனுக்காக நீங்க அங்க திருப்பரங்குன்றத்துல நில்லுங்க, அப்ப நீங்க தமிழர்களுக்காக நிக்கிறீங்க, நம்ம ஏத்துக்கலாம். ஆனா அது வர மாட்டேங்கிறாரே. ஈவேராவை பத்தி தானே பேசிட்டு இருக்கிறாரு. அப்ப அவர் செய்யும் அரசியல் நன்றாக தெரிகிறது. எந்த அரசியல் கட்சியும் அங்க நிற்கவில்லை, பாஜகவை தவிர. எச் ராஜா அவர்கள் தான் அங்க பேசிட்டு இருக்காங்க. பாஜக கட்சி தான் நின்றுட்டு இருக்கு. கேட்டா இந்துத்துவா வந்ததுனால பிரச்சனை வருது. இந்துத்துவா எங்க வந்தது? இந்துக்களின் இடத்தை ஆக்கிரமித்துக் கொண்டு முதல்ல பிரச்சனை கலப்பது நீங்க தான். ஆடை தூக்கிட்டு வரீங்க, கோழியை தூக்கிட்டு வரீங்க, அதை வெட்டுவேன் இதை வெட்டுவேன் ஆரம்பிச்சது யாரு? நீங்க தானே. அப்ப இந்துக்கள் இந்த தாயா பிள்ளையா பழகுறோம், மாமா மச்சனா பழகுறோம், அதுல சங்கிங்க பிரச்சனையை உண்டு பண்ணிட்டாங்க. பிரச்சனையை ஆரம்பிச்சதே நீங்க தானே. அப்ப இந்துக்களின் இடத்தில் நீங்கள் இப்படி செய்தீங்கன்னா ஒரு நம்ம இப்ப நாகூர் எடுத்துக்கோமே, அங்க போய் அவங்க பக்கத்துல தர்கா பக்கத்துல எங்கேயாவது பண்ணியை வெட்ட முடியுமா நம்மளால? இவங்க ஒத்துக்குவாங்களா? என்னால பன்னிக்கறி சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் செய்ய முடியுமா? அவர்கள் மத உணர்வுக்கு நாம மதிப்பு கொடுக்கிறோம். அவர்களுக்கு பிடிக்காததை நம்ம செய்ய மாட்டோம். ஒரு இஸ்லாமியர் ஏரியாவில கொண்டு போய் நம்ம பன்றி கடையெல்லாம் போட மாட்டோம். ஏன் போடக்கூடாதுன்னு எந்த சட்டம் இருக்கு? எல்லா இடங்களும் எதுவும் இஸ்லாமியர் இடம், இந்துக்கள் இடம் இல்லை. இந்த நாடு, இந்த தேசம் என்பது பொதுவான சொத்து. இங்க இருக்கிற யாரும் எங்க வேணாலும் எந்த கடையும் போடலாம். ஆனால் இஸ்லாமியர் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து தான் அவர்கள் அந்த அந்த பன்றிக்கறியெல்லாம் நம்ம அவங்க இடத்துல வைக்கிறது இல்லை. ஆனா இவங்க கொஞ்சம் கூச்சமே இல்லாம மாட்டுக்கறி கடையை கொண்டு வைப்பாங்க. மாட்டுக்கறியை சாப்பிட்டுட்டு காமிப்பாங்க. கேட்டா பிராமண எதிர்ப்புன்னு சொல்லுவாங்க. ஏன் நம்மளை மாதிரி பிற்படுத்த வகுப்பை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் மாடு தெய்வம் இல்லையா? ஒவ்வொரு குடியானவனுக்கும் மாடு தெய்வம். பிராமணர்களை விட பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்கள் தான் மாட்டை தெய்வமாக வணங்குகிறார்கள். மாட்டு பொங்கல் அதுக்குதான் வச்சு கும்பிட்டுட்டு இருக்கிறோம். மாடு இறந்தால் தன் குடும்பத்தில் ஒருத்தர் இறந்ததாக கருதி புதைக்கிறது தான் வழக்கம். அதை தோல் எடுத்துக்கிறதோ இல்ல அது கறி எடுத்து சமைக்கிறதோ நமக்கு பழக்கமே கிடையாது. அப்படி இருந்தும் இன்னொன்று அந்த திருப்பரங்குன்றத்தை சுற்றி உள்ள மக்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த மக்கள் பூரா முக்களத்தை சேர்ந்தவர்கள். அவங்களதான் நீங்க எங்க கூட அப்படி மாமா மச்சனா பழகுறேன், மாமான்னு கூப்பிட்டுக்கிறோம்னு சொல்லிட்டு அவர்களுக்கே நீங்க துரோகம் செய்கிறீங்கல்ல. இது என்ன மாதிரியான நியாயம்? நீங்க அது முருகன் கோயில் எங்களுடைய இடம்னா சிக்கந்தர் மலைன்னு எப்படி நவாஸ்கனி அவர்கள் சொல்ல முடியல? இவங்க எல்லாம் எப்படி பேச முடியும்? திருப்பரங்குன்றம் மலை என்று உறுதியான ஒரு விஷயத்த நீங்க சிக்கந்தர் மலைன்னு சொல்லும் போது நாங்க வேற விஷயம் சொல்லலாம். ஒவ்வொரு ஊரையும் நீங்க இருக்கிற ஒரு ஏர்வாடியை சொல்லலாம், நாகூரை சொல்லலாம். இதெல்லாம் முதல்ல தமிழர்கள் வாழ்ந்த பூமி, தமிழ் கடவுள்கள் இருந்த பூமி. இன்றைக்கு நீங்கள் ஆக்கிரமித்து அதுல உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. ஆனா சரி பெரிய மனது பண்ணி நாங்கெல்லாம் விட்டுட்டு இருக்கோம். ஆனா உங்களுக்கு அந்த சின்ன புத்தி போகலல்ல. எங்கேயோ இருந்து ஒருத்தரை பத்தி பேசுறீங்க. ஆப்கானிஸ்தான்ல இருந்து ஒருத்தன் இங்க நம்மளை அடிமைப்படுத்தி, இன்னும் சொல்லப்பட்டா இதே இஸ்லாமியர்கள் மூதாதையர்கள் அவங்களால பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்க மதம் மாத்தினவங்க தான் இவங்க எல்லாம். ஆனா இன்றைக்கு அந்த எவ்வளோ ஒரு நம்மளை அடிமைப்படுத்தியவர்களுக்காக நீங்க இங்க இருக்கும் இந்துக்களை கேவலப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். இங்க அசிங்கமா பேசிட்டு இருக்கீங்க. இது நல்லதே கிடையாது. பெரும்பான்மையான மக்களாக இருந்தாலும் இந்த நாட்டில் எல்லோரும் ஒன்றாக சமத்துவத்தோட இருக்கணும்ன்றதுக்காக தான் ஒவ்வொரு இந்துவும் விட்டு கொடுத்து போய் கொண்டிருக்கிறான். ஆனா அதுல ஒவ்வொரு தடவையும் உங்க கேள்வி கேட்டுட்டோம், அதை குத்தி காமிச்சுட்டு வரதா ரொம்ப நாளைக்கு அந்த பொறுமை தாங்காது. ஒரு நாள் அது வெடிக்கத்தான் செய்யும். அயோத்தியில் வெடிக்கலையா? அது மாதிரிதான் இங்கேயும் வெடிக்கும். அதனால இவங்க இதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லாத இடங்களை விட்டு கொடுத்து போவதுதான் நல்லது. திருப்பரங்குன்றம் மலை, திருவண்ணாமலை
இப்படி குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்னு நாம தான் சொல்றோம். நீங்க சொல்றீங்களா? இன்னொன்னு என்னன்னா, இஸ்லாமியர் வழக்கத்தில் இந்த தர்காவே கிடையாதுன்றாங்க. ஷிர்க் ஒழிப்பு மாநாடுன்னு ஒண்ணு திருச்சியில வச்சு நடத்துனாங்க. இன்றைக்கு இதை ஆதரித்து பேசும் இஸ்லாமியர்கள் அதுல இருந்தாங்க. இது தர்காலாம் ஷிர்க்குன்னு சொல்லுவாங்க. அவங்க அதில் ஏத்துக்கொள்ள மாட்டார்கள். நீங்க தானே அப்ப ஷிர்க் ஒழிப்பு மாநாடு நடத்தின ஒவ்வொரு இயக்கமும் அமைப்பும் எங்க போச்சு? ஏன் நீங்க இது தவறு என்று இது வரைக்கும் சொல்லாம இருக்கிறீங்க? அதெல்லாம் பாத்தீங்கன்னா சுத்தி பாத்தீங்கன்னா இது ஒரு சூழ்ச்சியாகத்தான் தெரிகிறது. இந்துக்களின் இடங்களை நீங்கள் ஆக்கிரமிப்பு செய்வதற்கு ஒரு சூழ்ச்சியாகத்தான் தெரிகிறது. நீங்க சொல்வது பேசுவது எல்லாம் ஒன்றோடு ஒன்று எதுவுமே உண்மையாக இருக்கிற மாதிரியே தெரியல. ஆனால் இஸ்லாமியர்கள் இதை விட்டு கொடுத்து போவதில்லை. இஸ்லாமிய அமைப்புகளை இதற்குள் கொண்டு வராதுங்க. இஸ்லாமிய அமைப்புகள்ல இதுல எஸ்டிபிஐ வந்திருக்குன்னா அது தீவிரவாத அமைப்பு. இஸ்லாமிய அந்த முஸ்லீம் லீக் கட்சியை சேர்ந்த அவர் பேசினதெல்லாம் நம்மளால ஏத்துக்கவே முடியாது. காவல்துறை மிரட்டுறார் அங்க, அந்த அளவுக்கு பிரச்சனையாக்கி கொண்டிருக்கிறார். திருப்பரங்குன்றத்தை பொறுத்த வரைக்கும் விட்டுக் கொடுக்க முடியாது. அவர்கள் என்ன செய்தாலும் சரி, அது சிக்கந்தர் மலை கிடையாது, அது திருப்பரங்குன்றம் மலை. அது எங்கள் தமிழ் கடவுள் முருகனின் இடம். அதை விட்டுக் கொடுப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அது அவங்க அப்படி விட்டுக் கொடுப்பாங்கன்னு நினைச்சாங்கன்னா அவர்கள் முட்டாள்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். நிச்சயமா இதுக்கு பின்னாடி சென்னிமலை, இப்ப நீங்க சொல்ற மாதிரி திருப்பரங்குன்றம், இதுக்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு இருக்கு. பொறுத்து இந்த பாப்பம். அரசாங்கமும் இது மௌனம் கலைத்து செக்குலர் அப்படிங்கிறத அவங்க நிறைவேற்றாங்களான்னு. இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு பயந்தமைக்கு ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்வாங்க. வணக்கம்.